Praise the Lord. Praise the Lord. Hallelujah. And the Zion Eternal Ministry என்கிற ஊழியத்தின் ஸ்தாபனத்திலே நாம இந்த நாட்டில கணவன் மனைவியாக கூடி வந்திருக்கிறோம். On behalf of Eternal Zion Ministries, as husband and wife, we have come together today. இந்த நாள்ல கூட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். Today also in the serious blessings of the cross, we are going to meditate on the 7th verse which Jesus spoke on the cross. அதற்காக நாம் திறவுகோல் வசனமாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 46 லிருந்து 44 லிருந்து 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. சூரியன் இருள் அடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். I am reading the 46th verse, Luke's Gospel 23:46. Jesus called out with a loud voice, "Father, into your hands I commit my spirit." When he had said this, he breathed his last. இந்த நாள்ல கூட நம்மளுடைய தியானமாக நம்ம எப்படி நாங்க இந்த மெசேஜை கடத்தி கொண்டு போகிறோம் என்றால் நம்ம இயேசுவோடு கூட ஒரு கொஞ்சம் அந்த பயணிக்க போகிறோம். Today also in the blessings of the cross, the perfect surrender, we are going to travel with Jesus Christ today. அவர் எப்படியாக பூர்ணமாக தன்னை சமர்ப்பித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக அவர் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார். அந்த பிரயாணத்தை நாம் பண்ண போகிறோம். To understand the blessings of the cross and the perfect surrender which Jesus did on the cross, we have to understand the journey which Jesus went through. With this journey, you will understand how he perfectly surrendered his life. அந்த பிரயாணத்திலே பார்க்கும் பொழுது if you see in this journey, நாம் சில இடத்திலே நின்று அந்த பிரயாணத்திலே கொஞ்சம் அவர் என்ன செய்கிறார், அந்த செய்ததுடைய நோக்கம் என்ன, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். When you go through this journey, you will understand what is the cost for it and what is the main reason for it and what was the outcome of his journey. We are going to understand that. அதாவது ஒரு ட்ரெயின்ல நான் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கும் இல்லவா? As we travel in the train, there are a lot of stations we have to go through. அது அப்படியாக இயேசு கிறிஸ்துவோட பிரயாணிக்கிற நேரத்துல ஒரு கிட்டத்தட்ட 7 ஒரு ஸ்டேஷன்ல நம்ம நிக்க போறோம். Today in the journey we are going to see the 7 stations where we are going to stay with Jesus Christ. அப்படியாக இயேசு சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக சீஷர்களோடு கூட ஒலிவ மலையிலே ஒன்றாக கூடி ஜெபித்தார் என்கிற முதல் ஸ்டேஷன்ல நாம நிற்கிறோம். First we are standing in the first station at the Mount of Olives where Jesus was praying with his disciples. அந்த வசனம் என்ன என்று பார்க்கும்போது லூக்கா 22:39 ல இருந்து 46 வசனங்கள் அதிலே காணப்படுகிறது. The first station where Jesus Christ was with the Mount of Olives was recorded in the Luke's Gospel chapter 22 verses 39 to 46. இந்த ஸ்டேஷன்ல நாம இயேசுவோடு கூட இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். In this station we are going to be with Jesus and we are going to learn a lesson. அது என்ன பாடம் என்றால் ஜெபம் என்கிற பாடம். What is the lesson you are going to learn? It is prayer. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் ஜெபிப்பது மாத்திரமல்லாமல் தன்னோடு கூட சீஷர்களும் ஜெபிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். Jesus Christ not only he wanted to pray, he wanted his disciples also to pray. ஏனென்றால் அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார், பிதாவுடைய சித்தத்தை செய்ய போகிறார். He is going to die on the cross and he is going to do the will of the Father. அந்த பிதாவுடைய சித்தத்தை செய்யும் பொழுது பிதாவை விட்டு விலகி நிற்கிற ஒரு தருணம் வரப்போகிறது. If he has got to do the will of the Father, he is going to be away from the Father and he is going to be staying. அந்த தருணத்திலே அவர் எப்படியாக அதை மேற்கொண்டு வர முடியும் என்பதற்கு அவர் ஜெபத்தினால் தான் அதை செய்ய முடியும். If he has to overcome the situation, he has got to do it by prayer only. அது மாத்திரமல்ல, அவர் மரிக்கும் பொழுது அவர் சீஷர்கள் கூட அதுக்கு அப்புறம் பல கூட பாடுகளுக்குள்ள கடந்து போவார் என்பது நிச்சயமே. It is true that not only he will die, but his disciples also afterward they will go to a lot of trials and tribulations. அதனால அவர்கள் அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் அவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்பது நிச்சயமே. If the disciples also have to overcome and be victorious, they gotta also pray. ஆனால் அதனால 2 வசனத்துல இந்த இடத்துல சொல்லுகிறாரு. லூக்கா 23 வசனம் 40வது வசனம் கடைசி பாகத்திலே அவர் அப்படியாக சொல்லுகிறார். In Luke's Gospel chapter 23 chapter 22 verse 40 கடைசி portion. In Luke's Gospel chapter 22 verse 40, the later part he say like this. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. He says that pray that you will not fall into temptations. அதே மாதிரி 46வது வசனத்துல கடைசி பாகத்துல கூட அதை தான் அவர் சொல்லுகிறார். In 46th verse second part also he says the same thing. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். Jesus asked them, get up and pray so that you will not fall into temptations. ஏனென்றால்
இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீமோனே, உன்னை புடன்படும்படியாக சாத்தான் இடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டான், அதனால் நீ ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று முன்குறித்து சொல்கிறார். He also foretold that Peter, already Satan has asked me the permission to sift you as a wheat, so he said that you got to pray. அது மாத்திரமல்லாமல் உபத்திரவத்தின் அந்த பாத்திரத்தை அவர் அருந்த போகிறார், அதுவும் மிகுந்த கடினமான ஒரு காரியம், அதை செய்ய முடியாதபடிக்கு அவர் மிகவும் வியாகுலப்படுவதை பார்க்க முடிகிறது. See, he is going to drink the cup of tribulations so that he has to go through a lot of sadness and sorrow. That is why he's got to pray. அதனால பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆகடவது என்று சொல்லி ஜெபிக்கிறார். But he prays that, Father, let your will be done in my life. அப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கத்துக்கிற ரெண்டு காரியம் ஜெபம். ஒன்று, first thing what you learn from the station is prayer. இரண்டாவது, தேவனுடைய சித்தம் நடைபெற வேண்டும். Secondly, the will of God has to happen in your life. அப்படியாக இயேசு ஏறெடுத்த ஜெபத்தின் மூலமாக அவர் பலப்படுத்தும்படியாக தூதனை தேவன் வானத்திலிருந்து அனுப்புகிறார். Since Jesus prayed, immediately Father God sends the angel to strengthen him. ஆனால் பேதுரு மற்ற சீஷர்களும் நித்திரை மயக்கமாக இருந்து ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை தரித்துக் கொள்ளாததனால சாத்தான் சொல்லுகிற சோதனையிலே உட்படுகிறார்கள். Now the Peter and other disciples, they were not praying and they did not have the armor of prayer, so that is why, because the Satan tempted them, they fell into this temptation. இயேசு கிறிஸ்து ஜெபிச்சதனால கடைசில பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று தன்னை முழுமையாக சமர்ப்பித்தார். Since Jesus prayed, he said that, Father, let your will be done, and he submitted himself into the Father's hands. ஆனாலோ பேதுரு சரியாக ஜெபம் என்கிற வல்லமை பெற்றுக் கொள்ளாததனால தன்னுடைய சித்தத்தின்படியாக நடந்து கொண்டார். Since Peter did not have the complete prayer in his life, that is why he was fallen. இது நமக்கு ஒரு முன் உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. It is a perfect example for us. லூக்கா 22:42 நான் வாசிக்கிறேன். I am reading Luke's Gospel 22:42. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகியும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். Father, if you are willing, take this cup from me, yet not my will but yours be done. And he prayed like that. அதே மாதிரி பேதுரும் ஜெபித்திருக்க வேண்டும். But Peter also should have prayed in that condition. அப்படியாக சாத்தான் என்னை புடமிட வருகிறார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். சாத்தானே என்னை புடமிட வருகிற நேரத்தில் அப்படியாக இயேசு கிறிஸ்துவே என்னை பலப்படுத்துங்க, பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்க வேண்டும். See, the Satan is going to come and swift Peter, so what he should have done, I should overcome this temptation, and he should have prayed. ஆனால் அது ஜெபிக்காததனால அவர் 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதாக காணப்படுகிறது. You can see that since he did not pray, he fall into the temptation and he denied and disowned Jesus 3 times. ஆனால் அதுக்கு அப்புறமாக ஊழியத்துக்கு வந்த பவுல் கூட இப்படியாக ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேர்கிறது. Even Paul also came to this type of situation and he went through this type of problem. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக சிலுவையிலே மரிக்க போவது உண்மைதான். It is true that Jesus Christ is going to die on the cross in Jerusalem. அப்படியாக பவுல் கூட தன்னுடைய 3ஆவது மிஷனரி பயணத்தை முடிக்கிற நேரத்திலே எருசலேமுக்குள்ளாக கடந்து போகும்போது பல பாடுகளுக்குள்ளாக கடந்து போவார் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். After the third missionary journey also, Paul is going to go through a lot of trials and tribulations. Jesus foretold it also to him. அகபு அப்படி என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார் பவுலுக்கு. Paul is being revealed this through a prophet called Agabus. அதனால அவர் சொல்றாரு, அகபு சொல்றாரு, இதோ இந்த கச்சையை யாருக்கு சொந்தமோ அவர் இந்த கச்சையினால தன் கையையும் காலையும் கட்டி கொண்டவர்களாக இப்படியாக எருசலேமிலே அவர் கட்டப்படுவார் என்று வெளிப்படுத்துகிறார். He is mentioning that who belongs to the cloth which belongs to this person, he will be tied up and he will go through a lot of tribulations. Prophet Agabus said that. ஆனால் அகபு என்பவன் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்பதை சொல்லவில்லை. But Agabus did not tell Paul whether to go to Jerusalem or not. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் நடப்பதாக மாத்திரம் அவருக்கு முன்னுரை. He foretold that this kind of a situation will happen to Paul. அது எதற்கென்றால் தன்னை அவர் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது தேவன் வெளிப்படுத்தினார். Why this was revealed is he has to prepare himself for this situation. That is why God revealed that. அதைதான் பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். That is what Jesus Christ foretold about the condition of Peter. அதைதான் அகபு பவுல் கிட்டே சொல்றாரு, உனக்கு இப்படி பிரச்சனை வரப்போகுது என்று சொல்லி. Agabus the prophet also foretold Paul also that you will go through this type of a problem. அதனால அவர் பவுல் கூட இருக்க ஜனங்கள சொல்றாங்க, நீங்க எருசலேம் போகாதீங்கன்னு ஓன்னு அழுகுறாங்க. All the people around Paul, they are crying and saying, please don't go to Jerusalem. ஆனா பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? What Paul says, நான் இயேசுவுக்காக மரிப்பதற்கு தயாரா இருக்கிறேன், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறார். He also submitted and gave up and said, let the Lord's will be done in my life, and he submits and surrenders his life. அது அப்போஸ்தலர் 21:4 பார்க்க முடிகிறது. You can read this in Acts of the Apostle 21:14. So இந்த ஸ்டேஷன்ல நம்ம கத்துக்கொண்டது என்னவென்றால், what did you learn in the first station? பிசாசானவன் நம்ம சோதிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். Before the Satan is going to tempt you, you got to be in prayer always. அந்த பிசாசுடைய சோதனையின் நடுவிலே ஜெபத்தினாலே நாம் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
amidst of the temptation of the Satan, with prayer you got to build yourselves. அது பிசாசு சோதனை எப்படியாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். What may be the temptations of the Satan, but you got to be fulfilling the will of God. பிதாவே உம்முடைய கரத்திலே என்னுடைய ஆவியை சமர்ப்பிக்கிறேன் என்று இயேசு மொழிந்தது போல, As far Jesus Christ said, Father, into your hands I commit my spirit, or commend my spirit. நாம் நம்முடைய வாழ்க்கையும் நேரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் கையில ஒப்புக் கொடுக்க வேண்டும். You got to surrender and submit all your time, your life and everything in the hands of Jesus Christ. அடுத்த இரண்டாவது ஸ்டேஷனுக்கு போறோம். You are going into the second station. அந்த இரண்டாவது ஸ்டேஷன் என்ன நடக்குது என்றால், What is happening in the second station if you see? யூதாஸ் கிறிஸ்து இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். Now Judas Iscariot is betraying Jesus Christ. அது மாத்திரமல்லாமல் இயேசுவும் சிறைப்பிடிக்கப்படுகிறார். And Jesus Christ was also arrested in this time. அது லூக்கா 22:47 ல இருந்து 48 வசனத்திலே பார்க்க முடிகிறது. You can read this in Luke's Gospel chapter 22 verses 47 and 48. அவர் இப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாக வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்தபடி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலோ நாளையா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவர்கள் சூழ்ந்து நின்றவர்கள் நடக்க போகிறது கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுமோவா என்றார்கள். And I'll just read the important verse. But Jesus asked him, Judas, are you betraying the Son of Man with a kiss? As the crowd was amongst them. நாம இந்த ஸ்டேஷன்ல என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? What I'm going to understand or learn from this station? இந்த ஸ்டேஷன்ல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், மூன்று விதமான காரியங்களை இங்க பார்க்க போகிறோம். In this second station we are seeing three types of things. ஒருத்தர் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தர் எப்படி இருக்கார் தெரியுமா? One of the disciples with Jesus, how is he? You see? அவர் வந்து இயேசுக்கு தெரியாம மறைச்சு அவருக்கு எதிராக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். He is hiding everything from Jesus and he is doing something against Jesus. ஆனா அவர் நினைக்கிறார் இயேசுக்கு இதெல்லாம் தெரியாது என்று. But he is thinking that Jesus Christ doesn't know all. ஆனா இயேசுவுக்கு முன்பிலிருந்தே ஒரு சீஷனாக இவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதே அவன் இப்படியாக செய்வான் என்பதை அறிந்திருந்தார். But Jesus Christ know about him before he was chosen as his disciple. அவர் ஒரு காரியமாக அவருக்கு எதிராக பிரதான ஆசிரியர் கூட கூட்டு சேர்ந்து பணத்திற்காக ஆசைப்படுகிற நேரத்திலும் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். Jesus Christ knew when he had the greed for money and he was uniting with the high priest. Jesus Christ knew everything what was going on with this guy. இயேசு கிறிஸ்து யூதாஸ் என்ன செய்றான் பார்க்கும்போது பெரிய கூட்டத்தை தன்னிடம் கூட்டி வருகிறான். அதுவே முதலாவது செயல். What is the first thing he is doing? He is bringing a big crowd. Judas Iscariot is bringing a big crowd against Jesus. அந்த கூட்டத்திலே பிரதான ஆசிரியர்கள் இருக்காங்க, வேதபாரகர்கள் இருக்காங்க, தலைவர்கள் எல்லாரும் கூடி வராங்க. Now in this crowd, the high priests are there, the scribes are there, all the leaders and the elders, everybody is coming together with Judas. அந்த இருட்டிலே யார் இயேசு என்று தெரியாது என்பதற்காக முத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை இவர்தான் இயேசு பிடித்துக் கொள்கிறார் என்று அவர்கள் காட்டிக் கொடுக்கிறார். Now in this dark place, nobody knew where Jesus exactly is and who Jesus is. That is why he betrays Jesus with a kiss to the high priest and other people. ஒரு மனுஷன் மாய்மாலம் செய்கிறான். First person is a hypocrite and he betrays Jesus. அடுத்து என்ன சம்பவம் நடக்கிறது? What is the second thing which is happening? அது 49 ல இருந்து 51 வசனம் வரை பார்க்க முடிகிறது. This you can read in Luke's Gospel 22:49 to 51. அது என்ன செய்றான்னு பாக்கும்போது அதுல இருக்க சீஷர் என்ன கேக்குறாரு? எல்லாரும் உங்களை சூழ்ந்து வந்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்க, நான் பட்டயத்தால வெட்டவா என்று கேக்குறான். He is saying, one of the disciples is asking, everybody, the crowd has come to arrest you, can I take the knife and cut all the people? He's asking. இயேசு கிறிஸ்து வேண்டாம் அப்படினு சொல்வதற்கு முன்பாகவே அவருடைய பேச்சு என்னன்னு கூட பதில் கூட தெரிந்துக்காம ஒருத்தன் பட்டய பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காலை வெட்டி விடுகிறார். Before Jesus could stop him, this guy takes his knife and he cuts this ear of the servant of the high priest. அந்த சீஷன் பேதுரு என்று இன்னொரு சுவிசேஷத்திலே அறிவிக்கிறாங்க. But who is this disciple? It is mentioned in the other gospel that it is Peter. So யூதாஸ் காரியத் என்பவன் பின்பக்கமாக நின்று இயேசுவுக்கு தெரியாம மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். Now Judas Iscariot, one of the disciple of Jesus, is standing behind Jesus Christ and he is doing everything against Jesus. ஒருத்தன் கூடவே இருந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு கேட்காம அவசரப்பட்டு காதை வெட்டறான். Now the other guy, he is with Jesus Christ himself, without listening to the word of Jesus Christ, he is cutting the ear of one of the servant of the high priest. இன்னொரு அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏன்பா இப்ப வந்து என்ன பிடிக்கிறீங்க? நாங்க தேவாலயத்துல அநேக டயத்துல இருந்தபோது என்ன ஏன் பிடிக்கல அப்படினு கேக்குறாரு. He is asking the crowd, Jesus Christ, I was in the temple, I was with you and every time, why you did not capture me or arrest me, but why you now come at this time? ஏன் என்று கேட்டான் என்றால் அது வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் ஒரு பக்கம். One thing is that the scripture has to be fulfilled. இன்னொன்னு அவர்கள் மனுஷர்களுக்கு பார்த்து பயந்தாங்க. The other thing is those people were afraid of men. அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருந்தாங்க. அவர் செய்யறதை அவர் பேசுறதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். One group of people were with Jesus Christ. They were listening to Jesus Christ and they accomplished the blessings of him. ஆனா அதனால அந்த ஜனங்கள் இவங்களுக்கு எதிராக வந்து விடுவார்கள் என்ற பயந்து ஒரு கூட்டத்தை அவங்க இல்லாத டயத்துல திருட்டலவா வந்து இவரை வந்து பிடிக்கிறாங்க. That is why
those people will come and protect Jesus Christ. So if those people will come, they were afraid of them, so they come in the night and capture and arrest Jesus. அதனால தலைவர்களும் லீடர்ஸும் பிரதான ஆசாரர்கள் எல்லாரும் வேதபாரகர்கள் இருட்டுல வந்து அந்த அவருக்கு சார்பாக இருக்க மனுஷர் இல்லாத நேரத்துல அவர் வந்து பிடிக்க வராங்க. That is why all these leaders, the high priest and everybody, they come in the night and they wanted to arrest Jesus when all those people who are depending on Jesus are not there. இத நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? What are we learning in the second station? நாம இயேசுவை ஒரு கூட்ட ஜனங்க பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ளாமல் மாயமாலம் செய்யறவர்களாக காணப்படுவார்கள். One group of people will say we have accepted Jesus, but they are doing all sorts of hypocrisy. அது அவர்கள் யூதாஸ் காரியத்துக்கு ஒத்து இருக்கிறார்கள். Those people are compared to Judas Iscariot. அவர் இயேசுவை காட்டி கொடுக்கிற அளவுக்கு மிகுந்த காரியங்களை செய்வார்கள். Those people are having the attitude of betraying Jesus Christ even. சக ஊழியர்களையும் சகோதரர்களையும் காட்டி கொடுப்பார்கள். Those people will betray even the own servant of God and own minister of God. They will betray. தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய பணத்திற்காக என்ன வேண்டாலும் செய்வார்கள். For their selfish nature and for money they will do whatever they want to do. இன்னொரு செட்டு ஜனங்க இன்னொரு இயேசு கிறிஸ்துவே இருப்பாங்க. ஆனா அவர் சொல்றத பத்தி காதுலே கிடையாது. அவங்க இஷ்டப்படி என்ன வேணா செய்வாங்க. Other type of people, they will be with Jesus Christ, but they will not listen to what he is saying and they will do as they like. உடனே எடுத்த உடனே இயேசு என்ன சித்தம் அப்படினு அறிந்து கொள்ளாம டக்குன்னு அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட்டே போவாங்க. They will not ask what is the will of God, what Jesus is trying to say, but immediately they will do according to their will. ஆனா மூணாவது கூட்டம் ஒன்னு இருப்பாங்க. That is the third crowd of people. அந்த மூணாவது கூட்டம் என்ன பண்ணுவாங்க? நம்ம எப்ப பிடிக்கலாம், இவங்களை எப்ப கீழே தள்ளலாம் அப்படின்னு தருணம் பார்த்து வந்து போட்டு தள்ளி விட்டுருவாங்க. Those people will be waiting for an opportunity, how we can capture them, how we can arrest them, how we can pull them down, and they will wait for the opportunity and they will come and do that. நம்ம கஷ்டத்துல உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம கஷ்டம் எப்ப வரும்னு பார்த்து நேர கால வாரி எவ்வளவு நம்ம கஷ்டப்படுத்த முடியுமோ அவளை கஷ்டப்படுத்தி விட்டுருவாங்க. They will not come and help in our troubles, but they will come and betray us and they will overturn us and they will make us to fall down. This type of crowd of people are there. So இப்போ இந்த ஸ்டேஷன் நம்ம கத்திட்டது இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். In this station we have understood and we have learned that you are going to be careful about these three type of people. அது மாத்திரமல்லாமல் இந்த மூணு ஜன கூட்டமாக நாம மாற கூடாது. And the next point is you should not become like these three type of people. அடுத்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகலாமா? Let us go to the third station. அந்த ஸ்டேஷன்ல என்ன பார்க்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவான சனகரிப் என்கிற கூட்டத்தினாலே நிந்திக்கப்படுகிறார். Now we are seeing here Jesus is condemned by Sanhedrin. அது எங்க இருக்கு? லூக்கா 22:66 இருந்து 71 வசனங்களிலே காணப்படுகிறது. This is there in Luke's Gospel chapter 22 verses 66 to 71. அது எப்படி என்ன பார்ப்போமா? 60 விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்திலே அவர்களை கொண்டு போய் வந்து நிறுத்தினார்கள். At daybreak the council of the elders and the people, both the chief priests and the teachers of the law, met together and Jesus was led before them. அப்ப கிட்ட இயேசு கிறிஸ்து அவங்க வார்த்தை கேக்குறாங்க. நீ கிறிஸ்துவா என்று கேக்குறாங்க. They are asking them, those people are asking to Jesus Christ, are you the Christ? அப்போ நாம இதுல என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த ஸ்டேஷன்ல? என்ன what we are understanding in this station, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள we are going to understand who Jesus Christ really is. இந்த டயத்துல இயேசு கிறிஸ்து தாமே அவர் வாயை திறந்து சொல்றாரு தான் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். Here Jesus Christ himself is testifying who he is. அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர் நான் உங்களுக்கு சொல்லினாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மறு உத்தரவும் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். If you are the Messiah, they asked the question, but Jesus said, you will not believe even if I say that. And he's saying the Son of Man will be seated at the right hand of God. And then since they are asking, are you still the Son of Man? And Jesus says, as you say, I am. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பதிலே இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய குமாரன். What is Jesus Christ answering? I am the Son of Man. அப்போ தேவனுடைய குமாரன் என்று தன்னை இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக பல தலைவர்கள் நடுவிலே வெளிப்படுத்துகிறார். Now Jesus Christ is expressing himself very frankly, clearly, publicly to everybody that he is the Son of Man. ஆனா இது இயேசு கிறிஸ்து யார் என்பதை லூக்கா சுவிசேஷத்திலே படிப்படியாக தேவன் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். But you can read in Luke's Gospel who Jesus Christ is in a steps. அப்படியாக முதலாவது தூதன் வந்து மரியாள் கிட்ட இயேசுவை பற்றி சொல்லும் போது அவர் உன்னதமான குமாரன் என்று வெளிப்படுத்துகிறார். But first when the shepherds came and when to Mary, Gabriel came and told who Jesus Christ is, and he said that he will be called the Son of the Most High. So மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை தூதன் என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். But the angel Gabriel is saying to Mary who Jesus Christ is
he will be called the Son of the Most High. சோ முதலாவது மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது அவர் பிறக்க போகிற குமாரன் யாருப்பா? உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லி. Who is going to be the son who is going to be born in the womb of Mary? He is the Son of the Most High. இரண்டாவது யாருக்கு அறிவிக்கப்படுகிறது அவரை குறித்து என்று பார்க்கும்போது அப்படியாக மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் வந்து அவர் அறிவிக்கிறாங்க. Secondly, the shepherds are being foretold by the angels. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கர்த்தராகிய கிறிஸ்து என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார். Now they are saying that he will be as a savior has been born and he is the Messiah. கர்த்தராகிய கிறிஸ்து, he is Christ the Messiah. சோ அப்ப இரண்டாவது பேரு அவர் யாருப்பா? கர்த்தராகிய கிறிஸ்து. யார் சொல்றாங்க? தூதர்கள் வந்து அதாவது மேய்ப்பர்கள்ட்ட சொல்றாங்க. Now the angels are coming and telling the shepherds that he is Christ the Messiah. அது லூக்கா 2:14 இருக்கிறது. This is recorded in Luke's Gospel chapter 2 verse 11. அதுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டதாக அங்கிருந்து புறாவின் வடிவத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரு. Now Jesus Christ is being baptized. Now the Holy Spirit is descending as a dove on Jesus Christ. அப்பொழுது வானத்திலிருந்து பிதா இப்படியாக பேசுறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி. Now here a voice from the heaven said, "You are my son whom I love. With you I am well pleased." அப்போ படிப்படியாக நீங்க பாருங்க எப்படி வெளிப்படுகிறது. முதலாவது தூதன் கபிரியல் வந்து மரியாளுக்கு சொல்றாங்க. First Gabriel the angel says to Mary who Jesus Christ is. தூதர்கள் வந்து அதாவது மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. The angels are telling the shepherds who Jesus is. அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒலி கேட்கிறது, பிதாவுடைய சத்தம், அது இரண்டு நேசகுமாரன் என்று சொல்கிறார். Now a big loud voice is saying during the baptism of Jesus Christ that he is my son whom I love and I am well pleased. அடுத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து முதலாவது ஊழியத்தில் இறங்குறாரு. அப்போ அவர் ஒரு செர்மன் கொடுக்கிறாரு. Now Jesus Christ is coming into the ministry first time and he gives a sermon. அந்த செர்மன்ல அவர் என்ன சொல்றார் தெரியுமா? தன்னை பத்தி சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். Now he is saying that the Spirit of Lord is upon him. அது லூக்கா 4:18-19 காணப்படுகிறது. This is recorded in Luke's Gospel chapter 4 verses 18 and 19. அப்ப அடுத்த ஸ்டெப் தன் யார் என்பதையும் வசனத்தின் மூலமாக சொல்றார். அதாவது ஏசாயா 60 காணப்படுகிற அந்த வசனத்தை முன்குறித்து காண்பித்து இந்த வசனம் உங்கள் கண் முன்பாக நிறைவேறியது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்கிறார். He is foreseeing the verse which is already spoken of Isaiah 60 and he is saying the scriptural words and expressing himself that the Spirit of the Lord is upon him. அடுத்தது பார்க்கும் பொழுது பேதுருவே என்ன சொல்றாரு? நீ வந்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் கன்ஃபஸ் பண்றாரு. And Peter is also saying thou art Christ the Son of God. அது எப்போன்னு பார்க்கும்போது லூக்கா 9:20-21 அது காணப்படுகிறது. This is recorded in Luke's Gospel chapter 9 verses 20 and 21. அது ஏன் பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்க என்ன பத்தி என்ன சொல்றாங்க? இயேசு கேட்டபோது ஒருத்தர் தீர்க்கதரிசிங்கறாங்க, ஒருத்தர் எலியாங்கறாங்க, மாறி சொல்லிட்டு நீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு போது பேதுரு இப்படியாக சொல்கிறார். And the people are calling him that he is a prophet and he is a man of God and everything, and he's asking, what are you people saying about me? அப்பொழுது பேதுரு தைரியமாக எழும்பி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தி சொல்கிறார். Then he is very clearly saying, you are the Son of Man, Christ of God. இப்போது ஆறாவது முறையாக இயேசு கிறிஸ்து தாமே வெளியரங்கமாக இந்த டயத்தில் சனகரிப் கூட்டத்தின் நடுவிலே தான் தேவனுடைய குமாரன் என்று பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். Now Jesus expressing himself publicly that he is the Son of Man to the crowd and to the Sanhedrin. இவ்வளவு பெரிய வெளிப்பாடுகள் இருந்தும் இந்த சனகரிப் கூட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. So much of revelation has been about our Lord and Savior Jesus Christ, but still the Sanhedrin did not access him. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? What is the reason you got to think? அவங்க நினைக்கிறாங்க நாங்க நிறைய படிச்சிருக்கோம் வேதத்தை, எனக்கு வேதம் தெரியாது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். They are thinking that we have read the scriptures so well and we know everything about the scriptures. அவர் அதனால இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவர் எப்படி இவர் சொல்றதெல்லாம் நம்புறது, இவர் எப்படி மெசியாவா இருக்க முடியும் என்று சொல்கிற ஒரு பெருமை உணர்வும் ஒரு முரட்டாட்ட மூலமாக காணப்பட்டார்கள். They had a stiff neck and also a pride within themselves. This man doesn't know anything, we know everything, so they thought that he couldn't be the Son of Man. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் அநேகர் உண்டு. Many people are like that in this world. அவங்க நினைக்கிறாங்க அவங்க பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஞானமும் என்ன இருக்கு, வெறும் விசுவாசத்தை ரட்சிப்பு கிடைக்குமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்துற ஜனங்கள் இருக்கிறாங்க. There are scholars who have studied a lot. They're just saying that we have studied so much and we have done a lot of courses and everything. And what is this? If you believe, you will be saved. They don't believe that. அது எப்படி நம்ம ஒண்ணு செய்யாம எப்படி ரட்சிக்க முடியும்?
how without us doing anything we can be saved? There அது are, நாம ஏதாவது செய்யணும், நம்ம செஞ்சாதான் உண்டு அப்படி என்று சொல்லுகிற ஜனங்கள் கூட்டமும் உண்டு. there is a big crowd stating that I have to do something to be saved. நான் கிரியையினால தான தர்மம் செய்வேன், அங்க போவேன், இங்க போவேன், முழுகுவேன், அப்படியான காரியங்களை செய்வேன், அப்போ எனக்கு நான் வந்து மோட்சத்தை அடைவேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் தான் உண்டு. People say that I will attain eternity, I will go give lot of money to people sparingly, and I will go get immersed, and somehow I will find eternity or moksha. They say that. அதற்குரிய நிறைய பாடங்களை படிப்பாங்க, அதற்கு கிரியைகளை வாழ்நாள் ஃபுல்லா அதே செய்து கொண்டே இருப்பாங்க. They will read a lot of scriptures from theirs, and they will be doing a lot of deeds in their life. அதுல எத்தனை முறை அவர்களுக்கு இதை நம்ம சொன்னாலும் அதை மனம் மாறவே மாட்டாங்க. The more you tell them, they will not repent. அது காரணம் என்னன்னு பாக்கும்போது, If you see what is the reason for that, தங்கள் கிரியையில மூழ்கி இருக்காங்க, தமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. they are immersed in their deeds and they think that they know everything. அப்படியாக செய்தியை கேட்டிருக்கிற ஜனங்களே, Dear beloveds who are listening to this இந்த message, சூழ்நிலை யாருக்கு வேணா வரலாம். this kind of a situation may come to any person. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே சொல்ற கூட்டத்திலே இருப்பாங்க, ஆனா கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. They might say that they have accepted Jesus, but truly they have not accepted him. அவர்கள் கிரியையினால தான் செய்ய முடியும் என்று கிரியை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களாக இருப்பார்கள். Those people will be like the people who will be always thinking that with the deeds they can be saved. அவர்கள் தங்கள் சொந்த முயற்சினாலே எதையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். They have the desire that with their self effort they can do everything. இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை நான் தரித்துக் கொண்டால் விசுவாசிக்கும் ரட்சிக்கப்படுவேன் என்று நம்பவே மாட்டாங்க. They don't believe that if I attain the righteousness of Jesus Christ I will be saved. They will never believe that. தேவனுடைய குமாரன் எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவர் இரத்தத்தினால் நான் விடுதலை பெறுகிறேன் என்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. They will not understand that the Son of Man died for me on the cross and because of his grace I have been saved. They will never understand that. ஆனா வெளியரங்கமாக எனக்கு எல்லாம் தெரியும் என்று மார்த்தட்டி கொள்கிற ஜனங்களாகவே இருப்பார்கள். Outwardly they will say that I knew everything and they will be boasting themselves. அடுத்து நாம 4வது ஸ்டேஷனுக்கு போகிறோம். Now we are going to the 4th station. அது 4வது ஸ்டேஷன் இன்னொரு காரியத்தை படிக்க போகிறோம். In the 4th station we are going to learn another thing during this journey. இந்த ஸ்டேஷன்ல என்ன பண்றோம்னா, பேதுருவுக்கு என்ன பண்றாரு, 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறார். Now here you see that Peter is denying Jesus thrice. அது எங்க இருக்கிறது? லூக்கா 22 அதிகாரம் 54 ல இருந்து 62 வசனத்திலே காணப்படுகிறது. This is recorded in Luke's Gospel chapter 22 verses 54 to 62. அப்படியாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிறைப்பிடித்த பிறகு அவரை வந்து பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போறாங்க. பின்னாடியே இயேசுவை தொடர்ந்துகிட்டு பேதுருவும் கடந்து போறாரு. Now Jesus Christ was captured, he was arrested, and they have taken him, or they are taking him towards the high priest, and watching this Peter is also going along with Jesus. பேதுரு முதல்ல தூரத்துல நின்னு பார்க்கறாரு. A far off place Peter is looking at Jesus. அதுக்கப்புறம் மெல்லமா கூட்டத்தோட போய் உட்கார்ந்து அந்த குளிர்காலத்துக்கு உள்ள உட்கார்றாரு. Now slowly he is going within the crowd and he is going and taking shelter for the heat. இப்போ எங்க போறாரு? Where he is going now? சத்துருக்களும் சாத்தான்களும் சேர்களும் கூடி இருக்கிற இடத்துக்கு போய் வராரு அவர். Now he is going to the place where all the enemies, the Satan and the demon, everybody is crowded there. ஆனா போலாம், ஆனா அவர் ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை தரித்துக் கொள்ளாமலே போறாரு. But you can go there without prayer as a weapon. He is not having it as an armor. He is going into that place. அதனால அவர் என்ன செய்ய பார்க்கும் பொழுது 3 முறை அவர் இயேசுவை இந்த இடத்துல மறுதலிக்க ஆரம்பிக்கிறார். Here you see that 3 times Peter disowns or denies Jesus. ஆனா அந்த 3 முறை மரித்த பிறகு 3வது முறை மரிக்கிற நேரத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் திரும்பி பார்ப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. 3 times he denied and disowned Jesus Christ, but 3rd time when he denied and disowned Jesus, Jesus Christ looks at Peter. அப்ப கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்து, சேவல் கூகிறதுக்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடம் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தான். 22 அதிகாரம் 61வது வசனம். Luke's Gospel 22:61. The Lord turned and looked straight at Peter. Then Peter remembered the word of the Lord had spoken. Before the rooster crows today, you will disown me 3 times. அப்படியாக இந்த இடத்துல அதை கண்டவன பேதுரு மனம் கசந்து அழுவதாக காணப்படுகிறது. Now you see that Peter went outside and wept bitterly. ஆனா அவர் மனம் கசந்து அழுது இயேசு கிட்ட தான் வந்தார். He wept bitterly and came towards Jesus only. ஏனென்றால் இவன் ஜெபிக்கல, ஆனா இயேசு கிறிஸ்து அவருக்காக ஜெபித்தார். Peter did not pray, but Jesus Christ prayed for Peter. அதனால அந்த மிகப்பெரிய சோதனையில கூட அவர் தவறி போற நேரமா இருந்தாலும் கூட மனம் திரும்பி மனம் கசந்து அழுது மறுபடியும் இயேசுவிடம் ஒப்புரவாகிறார். Though he had fallen a bit, he disowned Jesus Christ, but still when he wept bitterly and he cried, he came towards Jesus. அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இத பாருப்பா, நீ அது புரிந்து கொள்ள மாட்டேங்கற, நீ கொஞ்சம் விழுந்து போவ, திருப்பி ஏஞ்சி வந்து நீ மனம் திரும்பின பிறகு உன்னோட சகோதரர்களை பலப்படுத்து என்று சொல்றார். That is what he is saying. You will be disown me and you will go cry a bit and you will be in a bitter person and then you will come back
and you'll have to strengthen the other people. Jesus Christ wants him before itself. இது அப்படியே அவருடைய வாழ்க்கையில நடப்பதை பார்க்க முடிகிறது. This you can see had happened in his life. அதனால செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, Dear beloveds who are listening to this message, நம்ம முக்கியமாக இந்த மாதிரி சோதனை நடக்க போகிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிற நேரத்திலே ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. it is more important that God will say that you will go through a lot of trials and temptations, so you got to be in prayer always. நீங்க ஜெபிக்காததே ஒரு பாவம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். You think that if you don't pray, it is a sin. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் துணை எனக்கு வேண்டாம், என் சொந்த பலத்துல நான் இருப்பேன், சாத்தானை ஜெயிப்பேன், என்னுடைய மாம்சத்தை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். That means I don't need the help of Jesus Christ. I'm going to go with my fleshly desires, with my own strength. I'm going to overcome Satan. You are going like that. எனக்கு எப்படி இதெல்லாம் வெளில வரணும் தெரியும், எனக்கு எப்படி ஜெயிக்கணும் தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அவரை டினை பண்ணுவதால் ஜெபிக்காமல் இருப்பது. The denial is you don't pray and you say that I can come out of any type of situation with my own efforts, and you don't come to Jesus. அந்த இயேசு சொல்லும் பொழுது ஐயோ நான் உங்களை காட்டி கொடுப்பேனா, நான் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னா. Before that, when Jesus said that you're going to disown me 3 times, he said that no, I'll give my life to you, Jesus. அதான் நமக்கு ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது, what our Lord is teaching us today, எப்பொழுது நாம் தேவனுக்காக எப்போதுமே என்ன செய்ய வேண்டும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும். always you got to be having the armor of God clothed within you. அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்படியாக எபேசு சபைக்கு எழுதுகிறார். That is what Paul writes to the church in Ephesus, that you got to be clothed with the armor of God. தீங்கு நாளிலே அப்படி என்று சொல்லி தான் அவர் சொல்றார். தீங்கு நாள் உங்களுக்கு வரும். In the dark days, evil days will come in your life, he says that. அப்போ நீங்க வானமண்டலத்தில் பொல்லாத சேனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். To overcome the dark forces of the world, you got to be clothed with the whole armor of God, says Paul to the Ephesians. அந்த ஆர்மர் அதாவது தேவ அதோடு கூட ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பதை முக்கியப்படுத்துகிறார். With the armor of God, he says that you got to be always praying. Ceasingly you pray, he says. அப்படியாக நாம பிரேயர் பண்றோமோ இல்லையோ, நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். Whether we pray or not, but Jesus Christ is interceding and praying for us to the Father. நீங்கள் தவறு செய்தால் கூட நீங்க அதிலிருந்து உங்களை காப்பாற்றும்படியாக மகா பிரதான ஆசாரியராக நமக்காக அவர் பிதாவிட்ட பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Though you do a lot of mistakes, for your mistakes, as our chief high priest, Jesus Christ is interceding with the Father for you and for me. அப்படியாக நீங்க அப்போஸ்தலர் அதிகாரத்திலே பார்க்கும், யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட வராரு. Now, after resurrection, Jesus Christ comes towards Peter. அவர் பேதுருவா எனக்கு எல்லாம் விட்டுட்டு நான் பழையபடி மீன் பிடிக்க போறேன்னு போயிட்டாரு. Peter, leaving everything, he has gone for fishing. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மறுதலிச்சு பின்னாடி போயிட்டே இருக்காருன்னு. You see how much he has denied Jesus Christ and he's backslidden. ஏனென்றால் ஜெபிக்க சொன்ன இடத்துல ஜெபிக்கல. Because the reason is when Jesus told him to pray, he did not pray. ஆனா தேவன் அதனால பேதுருவை கைவிட்டு விடல. But God did not forsake Peter. அப்படியாக கரையிலே நின்ற பேதுரு இயேசு கிறிஸ்து அப்படியாக படகிலிருந்து இறங்கின பேதுருவை பார்த்து சொல்றார், என்னை நீ அன்பு கூறுகிறாயா என்று 3 முறை கேட்கிறார். Jesus Christ was on the shore. As Peter came from his boat and came down, 3 times Jesus Christ asked Peter, do you love me? Do you love me? அப்ப சொல்றாரு, எப்படி 3 முறை பேதுரு இயேசுவை மறுதலித்தாரோ அப்படியாக இயேசு கிறிஸ்து பேதுருவிட்ட என்னில் அன்பு கூறுகிறாயா என்று 3 முறை கேட்கிறார். How come Peter denied Jesus 3 times? Jesus also asked him after his resurrection 3 times, do you love me, Peter? Do you love me, Peter? Do you love me, Peter? He asked 3 times. அது ஆம் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட பிறகு அவர் வாழ்க்கையில பின்பாக நடக்க போகிற காரியத்தையும் அவன் வெளிப்படுத்துகிறார். He also reveals, after Peter said, yes Lord, I love you most, and Jesus Christ reveals what is going to happen to his life in the future. அது யோவான் 21 அதிகாரம் 18வது வசனத்திலே காணப்படுகிறது. That you can read in John's Gospel 21:18. அந்த வசனத்திலே நீ குறிப்பிடுவது என்ன என்றால் அவர் கடைசி காலத்திலே அவர் இரத்த சாட்சியாக மரிப்பார் என்பதை அந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. What is the worst meaning is during the last days he will die as a testimony to God. ஆனா இந்த இடத்துல ஐயோ நான்லாம் அப்படிலாம் மரிக்க மாட்டேனாக்கும் அப்படி என்று பேதுரு டினை பண்ணல. But here Peter did not deny I will die as a martyr or so, but he accepted it. அதே மாதிரி நீங்க பார்க்கும்போது AD 64-65ல in AD 64-65 you can see that what happened. நீரோ மன்னன் என்ன செய்கிறார் பார்க்கும்போது, you see what Nero the emperor of Rome did. பேதுருவை தலைகீழாக சிலுவையிலே அறைகிறார். He is putting Peter upside down on the cross and he died. அவன் நேரா தான் அறையறதுக்கு ரெடியா இருந்தார் அவரு. They were ready to crucify him straightforward. ஆனா அவர் சொன்னா நான் அதுக்கு பாத்திரம் நல்ல, என்ன தலைகீழா சிலுவையில அறைங்கன்னு அவரே ஒப்பு கொடுத்தார். He accepted and said I am not fit to be crucified like our Lord Jesus Christ,
please make me upside down, and then he was crucified. இந்த இடத்துல தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். Here he completely surrendered to the will of God. தன்னுடைய நிருபத்திலே பிசாசை குறித்து சொல்லும் பொழுது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான் என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து எழுதுகிறார். Here he is writing his epistle, Peter. He is saying that the Satan is like a devouring lion. He wants to tear off people and he is waiting for it. He writes about it. ஏன்னா அவர் சிங்கத்தின் வாயில போயிட்டு கடிபடாம இயேசு கிறிஸ்துவின் மூலமா வெளில வந்தவர். He also went to the mouth of the lion, the Satan, and without tear, God, Jesus brought him out of the mouth. அவரை குறித்த காரியம் தியாலஜியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, What the theologians speak about Peter, you know, அவர் கணவன் மனைவியுமாக அவரை சிறைப்பிடிக்கிறாங்க. husband and wife have arrested him. அதாவது பேதுருவையும் மனைவியையும் சிறைப்பிடிக்கிறார்கள். Peter and his wife both were arrested. முதலாவது பேதுரு ஒரு மனைவியை கொலை செய்யும்படியாக கொண்டு போறாங்க. First they take Peter's wife. This is what the theologians say, it's not in the Bible. First they take Peter's wife. அப்போ பேதுரு அப்படியே அழுகிறார். இயேசுவை நினைச்சுக்கோ, இயேசுவை நினைச்சுக்கோ, இயேசுவை மறுதலிச்சிராத, இயேசுவே நினைச்சுக்கோன்னு கதறி அழுகிறார். He is just crying and bitterly saying that always think of Jesus Christ. Always have Jesus in your mind, and he is saying please don't deny to his wife. அதாவது அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா இயேசு உயிர் தெழல இல்ல, அப்படி இயேசு தேவன் இல்ல உயிர் தெழலன்னு சொல்லுங்க, இல்ல அப்படி சொன்னா விட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க What they are saying is Jesus Christ was not resurrected. Died, Jesus Christ died, that's all. They are saying say this to the world. If you deny that, we will kill you. That's what they say. ஆனா அங்க இயேசு கிறிஸ்து எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு 3 முறை மறுதலித்து தான் பேதுரு. But before, during the crucifixion of Jesus Christ, he disowned or denied Jesus 3 times. அதுல அவர் கொலை சொல்லுவாங்க இல்ல, தன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க பயந்து போய் அப்படி சொன்னாரு. Because he did not have the feeling that they will kill him, but they will arrest him also. That's why he denied Jesus. இந்த இடத்துல கொலையே செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. But this place, they're ready to kill him as a martyr. அவங்க சிறையில கிடக்குறாங்க. He is in prison. அவங்க சொல்லிட்டு இயேசுவை மறுதலி அப்படின்னு கம்பல் பண்றாங்க. Now they're compelling them to deny Jesus Christ. ஆனா அவர் எதிலேயே அவர் மனைவியை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கொலை பண்ண In போறாங்க. front of him, they're taking his wife to be a martyr. அப்போ கூட அவர் சொல்றாரு மனைவி கிட்ட இயேசுவே நினைச்சுக்கோ, அவரை மறுதலிச்சிராத, ரிமெம்பர் ஜீசஸ்னு அதையே அந்த அம்மா கேட்டுட்டு போய் இயேசுவை மறுதலிக்காம அவங்க ரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க. That wife of Peter also went through death. Before that, Peter said, remember Jesus, keep Jesus in your mind. And remembering Jesus, this woman died. அவங்க அந்த பேதுருவின் மனைவியும் இயேசுவை மறுதலிக்கவில்லை. Wife of Peter did not deny Jesus at the last stage. பேதுருவும் மறுதலிக்கவில்லை. Peter also did not deny Jesus. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, Those beloveds who are listening to this message, நம்ம எந்த சூழ்நிலையிலும் in any kind of a situation, நாம் இயேசுவை மறுதலிக்க கூடாது. we are not supposed to deny or disown Jesus. அநேக இடத்துல பார்க்கும்போது நான் கிறிஸ்துவன் தெரிந்தா எனக்கு இந்த சலுகை எல்லாம் கிடைக்காது, அதனால நான் கிறிஸ்துவன் இல்லை என்று நடிக்கிற அநேகர். Many of you are acting, stating that if people know that I am a Christian, I will not get many of the riches, so you most of the time disown Jesus. நான் இயேசுன்னா யாருன்னே தெரியாது என்று சொல்லி மறைத்துக் கொள்கிறவர்களாக காணப்படுறாங்க. Many people say that I don't know who is Jesus, and they are just hiding away from Jesus. நாம அப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது. We are not supposed to be like that. அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து யார் மக்கள் கிட்ட சொல்றாரோ அவரை குறித்து நான் பிதாவிட்ட நான் அறிக்கையிடுவேன் என்று சொன்னார். Whoever goes and proclaims about me, Jesus says, I will proclaim about them to my Father. நமக்கு அதாவது நம்ம எவ்வளவு இயேசுவை குறித்து பிறரிடம் சொல்கிறோமோ, நான் இயேசுவை சார்ந்தவர் என்று சாட்சியாக நிற்கிறோமோ, அவ்வளவு இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி பிதாவிடம் சொல்வார். The more you are testifying Jesus Christ to the world, Jesus Christ will testify you to the Father. அப்படியாக இந்த 4வது ஸ்டேஷனை முடிச்சிட்டோம். Now we have finished the 4th station. 5வது ஸ்டேஷனுக்கு போகிறோம். Now we are going to the 5th station. இந்த 5வது ஸ்டேஷன்ல ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். Now in the 5th station we are going to learn a new lesson. அது என்ன என்று பார்க்கும்போது லூக்கா 23:26. This is mentioned in Luke's Gospel chapter 23 verse 26. அங்க அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அவன் மேல் வைத்தார்கள். Luke 23:26. And the soldiers led him away. They seized Simon from Cyrene, who was on his way in his country, and put the cross on him and made him carry it behind Jesus. இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக Before Jesus to be crucified, அவர்கள் சாட்டைகளால அநேக அடிகள் அடிக்கப்பட்டார். they smacked him with the lot of thugs. அந்த சாட்டைகளால் அடிக்கப்பட்டதனால அவருடைய முதுகு பகுதி முழுமையாக பிக்கப்பட்டது. Because he was beaten terribly, all his flesh was removed from his body. அப்படியாக அடிக்கப்பட்டதனால அவருடைய பிரஷர் ஆனது, blood pressure அப்படியாக டவுன்ல போயிடுச்சு. Because
he was beaten so badly by so much of instruments, his blood pressure was down. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி அடிக்கப்படும் போதே சில பேர் மரிச்சு போயிடுவாங்க. In this type of situation, many of them die. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில தன்னுடைய சிலுவையை சுமந்துக்கிட்டு நடு ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்காரு. Now in this type of situation, in the middle of the road, Jesus Christ is carrying his own cross and is coming. அப்படியாக அந்த அதிக அடிகள் பட்டதனால அவரால் இனி அந்த சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு கீழே விழுறாரு. Because he was beaten so badly, he couldn't carry his own cross. அந்த நேரத்துல அந்த ஊர் பக்கமாக வந்து கொண்டிருக்கிற சிமியோன் என்கிற ஒரு மனுஷனை கம்பல் பண்ணி இயேசுவோட சிலுவையை நீ இப்ப எடுத்துக்கிட்டு கொல்கதா வரை வா என்று சொல்லி அவனை மிரட்டி அவன் கையில கொடுக்குறாங்க. Now they are compelling Simon, who was coming from Cyrene on the way from his country, so they are compelling him, you have to carry this cross because Jesus can't carry it. அவன் வந்து விருப்பப்பட்ட சுமக்கல, ரோமர் சோல்ஜர்ஸ் நம்மள அடிப்பாங்க அவங்கள பயந்துகிட்டு சுமந்துகிட்டு வந்தார். He was not liking to carry it because the Roman soldiers will beat him. He was afraid and he was carrying the cross. இதனால கூட இந்த சிலுவை என்ன நம்ம இந்த ஸ்டேஷன்ல பார்க்க போகிறோம். Now today we are going to see in the fifth station what is cross. சிலுவை என்றால் ஒரு டார்ச்சரிங் மிஷின் என்று முன்பு ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். The people are thinking that the cross means it's a torturing machine. ஆனால் இயேசு சிலுவையில மரித்த பிறகு அதுவே நம்ம தேவனுடன் இணைக்கிற ஒரு சிம்பாலிக்கலான ஒரு கருவி என்று நம்ப ஆரம்பித்தார்கள். After Jesus Christ died on the cross, people understood that cross is a symbolic thing which is uniting us with Jesus. அப்போ சிம்பாலிக்கலி நம்ம கிராஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது என்பதை நம்ம பாப்போம். Today symbolically what does cross represent, we are going to see. அது ட்ரூ டிசைபிள்ஷிப் தான் ரெப்ரசன்ட் பண்ணுகிறது. It represents true discipleship. உண்மையான சீஷத்துவத்தையே சிலுவையானது முன்குறிக்கிறது. It is just defining what is true discipleship. அதே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 5 வசனத்திலே இதையே அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களையும் தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும் என்று அவர் முன்குறிக்கிறார். That is what Jesus Christ says in 4-5 verses. Whoever wants to be my disciple, he must deny himself and he has to take up his cross and follow me. அப்போ அது எதை சொல்லுகிறது பாக்கும்போது உண்மையான சீஷத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. What is it meaning, or what is it defining? It is defining the true discipleship. அப்படி என்றால் சுயத்திற்கு ஒருத்தன் மரிக்க வேண்டும். That means a person has to die for his own self will. தான் யார் என்கிற ஒரு அறிமுகத்தையே அதே பலியாக கொடுக்க வேண்டும். He has to sacrifice his own identity. இது முழுக்க நான் அப்படி ஆக்கும், நான் இங்க இருந்தேனாக்கும், இப்படி இருந்தேனாக்கும், அப்படி என்கிற ஐடென்டிட்டி எல்லாம் எடுத்துட்டு இனி நான் கிறிஸ்துவை சார்ந்தவள் என்று சொல்கிற ஒரு சாக்ரிஃபைசிங் மைண்ட் வர வேண்டும். You have to have a sacrificing mind that I belong to Christ, and you should not be boasting that I was like this and this. You have to humble yourself. அது ஏன் நம்ம உங்க ஐடென்டிட்டியை நீ எடுக்கணும்னா hereafter I am the follower of Christ என்று உங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் முன்பு இருந்த ஐடென்டிட்டியை நீங்கள் எடுத்துட வேண்டும். You have to surrender yourself to Christ. So you are following Jesus Christ. So if you are a follower of Jesus Christ, your whole identity is gone. அந்த ஐடென்டிட்டியை நீங்க பலியாக ஒப்பு கொடுக்கணும். This identity should be sacrificed. அது திருப்பி உயிரோடு வரவே கூடாது. This identity should not come back again. அப்போதுதான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பும் பின்பும் இருக்கிற வித்தியாசத்தை பிறர் பார்க்க முடியும். Then only people can see the difference before you accepted Jesus Christ as your personal savior, and after you accepted him they will have to see the difference. அதேதான் பவுலுடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் கண்டோம். அப்படியாக 3 மிஷனரி பயணத்திலும் அவர் மிஷனரி பயணமாக செய்து अनेक ஊழியங்களை பவுல் செய்தார். In Paul's life also we saw that he went through 3 missionary journeys and he accomplished this one. அதுக்கு அடுத்து இந்த ட்ரூ டிசைபிள்ஷிப் என்ன அர்த்தம் என்றால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக பிரதிபலிப்பது தான் உண்மையான சிஷ்யத்துவம். What is the true discipleship is reflecting Jesus in your life is true discipleship. அப்போ நான் கிறிஸ்டியன் அப்படி சொல்லி சிலுவையில எடுத்து நீங்க செயின்ல மாட்டிட்டா மட்டும் பத்தாது. You say that you are a Christian and you put a cross, and that is not identification. நீங்க உங்க ஐடென்டிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். You have to sacrifice your identity. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை முழுமையாக உங்கள் வாழ்க்கையிலே இமிட்டேட் செய்ய வேண்டும். Most importantly, in your whole life you got to imitate Jesus Christ. அதுவே சிலுவையை குறிக்கிற ஒரு காட்சி. That is what is the sign or the scene of the cross. ஆனால் பவுல் என்ன சொல்றான்னு பார்க்கும் பொழுது, what Paul is saying, if you see சிலுவையின் காட்சியை பார்க்கும் பொழுது he sees the cross. அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் each and every individual இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்குள்ளாக மரிக்க வேண்டும். he has to die in the cross of Jesus. பழைய மனுஷனை அதிலே அடக்கம் பண்ண வேண்டும். they have to bury the old man. எப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் அப்படியாக நீங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்காக இனி வாழ்வேன் என்று உயிர்க்க வேண்டும். How Jesus Christ was crucified and he came and rose up,
Same like you have to crucify your old self nature and you have to be reborn. சோ இதுவே சிலுவை குறித்த காட்சி. This is what is the scene of the cross. பவுல் ஞானஸ்தானத்தோடு கூட சிலுவையின் காட்சியை ஒப்பிட்டு கூறுகிறார். Paul also compares baptism with the cross. அப்படியாக தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உள்ளே போகும்போது தண்ணிக்கு உள்ளாக போகும்போது சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். What Paul is saying is when you are crucified and when you are taking baptism, you are crucified on the cross and you are going into the water. எப்படியாக தண்ணீரிலிருந்து ஏஞ்சி வரீங்களோ, how you are coming out of the water, கர்த்தர் இயேசு கிறிஸ்து 3 நாளில் உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் புது ஜீவனாக உயிர்த்தெழுந்து மறுபடியும் பிறந்தவராக எழும்புகிறீர்கள். how you will come out like how Jesus Christ came out after resurrection. இதே தான் நான் இந்த 5வது ஸ்டேஷன்ல கத்துக்கொண்டோம். That is what we are learning in the 5th station. ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சிமியனை அப்படியாக சீமோனை அந்த சிலுவையை தூக்கும்படியாக நிர்பந்தித்திருக்கலாம். Maybe circumstance would have forced Simon from Cyrene to carry the cross. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல நம்ம அவிசுவாசம் இருக்கும்போது சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி நம்மளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை அழைத்து கொண்டு போவார். Before you were unbeliever, maybe God would have changed your circumstances and he would have made you to accept Jesus as your personal savior. இதே தான் இந்த சீமோன் காரியத்திலும் பார்க்க முடிகிறது. That also you can see in the life of Simon from Cyrene. ஏனென்று பார்க்கும்போது பேதுரு இந்த சீமோனை குறித்து பார்க்கும்போது ரூஃபஸ் என்பவர் இந்த சீமோனுடைய மகனாக இருந்தார் என்று வெளிப்படுத்துகிறார். Now Rufus was the son of this Simon of Cyrene. It has been expressed. அதுதான் ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். That is what Paul is mentioning and to the epistle to the Romans in chapter 16 about Rufus, who is the son of Simon from Cyrene. அது என்ன தெரிகிறது பார்க்கும்போது இந்த சிமியோன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. What you can understand is, it's not in the scripture, we just got from the biblical scholars, that Simon has been saved. அவருடைய மகனாக இருப்பவர் ரூஃபஸ். His son was Rufus. அவங்களுடைய அதாவது இந்த சிமியோனுடைய மனைவி அதாவது ரூஃபஸ் உடைய அம்மா கூட பவுலுக்கு ஒரு அம்மாவாக இருந்து அரவணைத்தார் என்று பவுல் சாட்சியாக சொல்கிறார். Paul is giving a testimony about Simon the Cyrene's wife, Rufus' mother, that Rufus' mother was also a mother to Paul. So குடும்பமாக அவர்கள் ஊழியத்தில் இறங்கினாங்க. As a family they were doing ministry. அதுக்கு என்ன காரணம்? What is the reason? அவர்கள் சுமந்த சிலுவை. That is the cross they were carrying. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு சீஷராக வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை வெறுத்து உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாக வாருங்க, அப்போதுதான் சீஷராக இருக்க முடியும் என்று சொல்லி. Whoever wants to be my disciple must deny themselves and take up their cross and follow me, then only you can be a disciple. இதற்கு ஒரு அடையாளமாக சிமியோன் காணப்பட்டார். For an example like this, Simon we have gone through. So அதைத்தான் நம்ம இன்னைக்கு 5வது ஸ்டேஷன்ல படித்தோம். Now this is what we have seen in the 5th station. Quickly we'll finish the remaining. 6வது ஸ்டேஷனுக்குள்ள போறோம். Now we are going to the 6th station. அந்த 6வது ஸ்டேஷன்ல இயேசு கிறிஸ்து சில ஸ்திரீகளை சந்திக்கிறார். Now in the 6th station, Jesus Christ in his journey, he is meeting some women. அது லூக்கா 23 அதிகாரம் 27 ல இருந்து 32 வரை காணப்படுகிறது. This is mentioned in Luke's Gospel chapter 23 verses 27 to 32. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பு அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். A large number of people followed him, including women and mourned and wailed for him. புலம்பி அழுகிற ஸ்திரீகள். Women who mourned and wailed for him. இதுதான் இந்த ஸ்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். This is what we are going to see in this station. அழுதல், புலம்பல், ஸ்திரீகள். Women who mourned and wailed for Jesus. அப்போ இந்த ஸ்திரீகள் யார் என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, who are these women? We are going to see that. இவர்கள் ஒரு குரூப்பான ஒரு ஸ்திரீகள் இருப்பார்கள். There is a band of women there. இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில அவர்கள் அறைய வேண்டும் என்று கொண்டு செல்றாங்க இல்லையா, அவங்க பின்னாடி அவங்க போவாங்க. Those who are condemned as victims, they used to go behind these people. அவர்கள் சோர்ந்து போய் கீழே விழுந்து மயக்கடிச்சு விழும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த வினிகரும் அந்த வெள்ளை புலனும் சேர்ந்த ஒரு பானத்தை குடிக்க கொடுப்பார்கள். So when the prisoners, when they are going and they are downtrodden and they fall down, they give them the wine and frankincense, a drink for them as an act of mercy and compassion. அப்பதான் அவங்க மறுபடியும் ஏஞ்சி அந்த சிலுவையை தூக்கிட்டு அங்க சிலுவை அறையப்படுற கொல்கத்தா வரையும் போக முடியும். Then only they can get up and they can take the cross and go to the mount of Golgotha or Calvary and then can be crucified. அப்படியாக இயேசு கிறிஸ்து முதலாவது எருசலேமுக்குள்ள நுழைந்த பொழுதும் ஒரு அழுகை காணப்பட்டது. When Jesus Christ first entered into Jerusalem, he saw some weeping women. அதே மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறம்பாக போய் சிலுவையை அறைய போவதற்கு முன்பாக கூட ஒரு அழுகை காணப்படுகிறது. Now when Jesus Christ was going towards Jerusalem and is going to be crucified, then women are wailing. அந்த என்ட்ரன்ஸ் ஆகும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாமே எருசலேமை பார்த்து அழுகிறார். When Jesus Christ entered into Jerusalem,
he cried seeing into Jerusalem. லூக்கா 19 அதிகாரத்திலே காணப்படுகிறது. This is mentioned in Luke's Gospel chapter 19. அது ஏன் அது எருசலேமை பார்த்து அழ வேண்டும்? Why did Jesus lament over the city of Jerusalem? ஏனென்றால் சமாதானத்தை கூறுவிக்கிற இந்த நேரத்திலே அந்த ஸ்திரீ அந்த பட்டணத்தில் இருக்க ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. When Jesus Christ was proclaiming peace, those people did not accept it. அவர்களுக்கு எதிராக வரப்போகிற சத்துருவிலிருந்து தப்பிக்கும்படியாக அவர்கள் மெசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. They have to accept Messiah to overcome their enemies. ஆனா அதை அவர்கள் செய்யவில்லை. Those people did not do it. அதை செய்யாததனால கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு அப்புறம் இந்த எருசலேமும் அதில் இருக்க ஜனங்களும் மிக பயங்கரமாக கொலை செய்யப்படுவார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிவார். Jesus Christ knew that since they did not accept him as Messiah, after 40 years the complete city will perish. அது AD 70ல அப்படியாக எருசலேம் முழுமையாக அழிக்கப்பட்டது. In AD 70 Jerusalem was completely destroyed. ரோமனுடைய எம்பரர் தீத்து ராயனால அந்த AD 70ல எருசலேமும் ஆலயமும் மக்களும் அழிக்கப்பட்டார்கள். In AD 70 Emperor Titus, he totally demolished the people and everything. In AD 70 Jerusalem temple, everything was destroyed. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் அவதரிப்பதனால நீங்கள் சத்துருவிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்கிற ஒரு சங்கீதத்தை சகரியா பாடுகிறார் லூக்கா 1 அதிகாரத்துல. In Luke's chapter 1, because Jesus Christ is going to come into this world, you are going to have a lot of joy, said Zachariah. அப்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்த வசனம் லூக்கா 1 அதிகாரம் கிட்டத்தட்ட 71 74 காணப்படுகிறது. He prophesied, Zachariah, in Luke's Gospel chapter 1, 71 and 74. உங்களுக்கு எதிராக உங்கள் சத்துருக்களை எல்லாம் நீங்கள் மிதிப்பீர்கள் அப்படி என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். He gave a prophecy to the Israelites in Luke's Gospel chapter 1, salvation from our enemies and from the hand of all who hate us. ஏனென்றால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் இடையிலே வருகிறார் என்று சொல்லி ஜகரியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். Zachariah is prophesying that your Savior Jesus Christ is coming for you to save you. அதனால உங்களுக்கு சத்துருக்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். You will be rescued from the hands of your enemies. உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனமாக ஜகரியா உரைக்கிறார். Zachariah is prophesying that you will have a lot of peace. ஆனா இங்க இந்த இடத்துல பார்க்கும்போது லூக்கா 19 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அப்படியாக அந்த எருசலேமை நோக்கி அழும் பொழுது அதற்கு மாறாக அழுகிறார். But here Jesus Christ, when he is entering into Jerusalem, he is weeping over Jerusalem. என்னன்னு சொன்னார் பார்க்கும்போது நீ பகைவர்களாக சூழப்படுவாய். It says that all your enemies will engulf you. அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைகள் மோதி அடித்து கொலை செய்யப்படுவார்கள். All your kids and children will be dashed and killed. சமாதானத்தை அறிய வேண்டிய நேரம் சமாதானத்தை அறியாதனால் நீ சமாதானத்தை இழந்து காணப்படுவாய். You have got to know peace, but you will have no peace. ஏனென்றால் அப்படியாக சூழ்நிலை தலைகீழாக மாறி போனது. The things have changed upside down. இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாக சகரியா உரைத்த தீர்க்க தரிசனம் என்ன? What is the prophecy that Zachariah, the father of John the Baptist, said? அது எப்படியாக ஜனங்கள் அதை இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாதனால since people did not accept Jesus as their Messiah, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு எருசலேமுக்குள்ளாக வரும் பொழுது தலைகீழாக சூழ்நிலை மாறி இருந்தது. Now it was upside down when Jesus Christ entered Jerusalem. All the situation was upside down. எதிரிகளை தோற்கடிப்பதற்கு பதிலாக எதிரிகளினாலே எருசலேம் சூழப்படும். They should have overcome their enemies, but what unfortunately happened is all their enemies engulfed them. அவர்களுக்கு மிகப்பெரிய சமாதானம் கிடைக்க வேண்டும், அதற்கு எதிராக மிகப்பெரிய இழப்புகளும் வேதனையும் உண்டாகும். They've got to have peace, but what happened is they will have a lot of loss and they will have a lot of suffering. அது எப்போ நடக்கும்? When this will happen? கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிற்பாக இது நடக்கும். 40 years afterwards it's going to happen. இதை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக எருசலேமுக்குள்ள நுழையும் போது அதை பார்த்து கண்ணீர் விட்டார். Jesus Christ very well knew what is going to happen. That is why when he entered Jerusalem, he wept over the city of Jerusalem. அது மாத்திரமல்ல, தற்பொழுதும் எல்லா உலகத்தின் பிரச்சனைக்கும் காரணமாக மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நகரம். But today also a problem for all the problems in the whole world, this city has been right now. அங்க நடக்கிற ஒரு காரியம் உலகத்தில் இருக்கிற எல்லா நகரத்தையும் பாதிப்பதாக செயல்படுகிறது. Whatever is happening there, it will obstruct or it will affect all other countries all the world. இதை உணர்ந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக எருசலேம் வரும்போது அதை நோக்கி அழுதார். That is why Jesus Christ very well knew that before he is going to be crucified on the cross, when he went to Jerusalem, he wept over the city of Jerusalem. ஆனா அவர்கள் அழுகையா இருந்தா கூட அதை இஸ்ரவேல் ஜனங்களோ அவங்க தலைவர்களோ
அவர்கள் கண்கள் திறக்கப்படாமல் குருட்டாட்டமாக இருந்தார்கள். Though Jesus Christ wept over Jerusalem, the leaders, the chief priests, the high priest, all the elders, their eyes were blinded. Their eyes could not open and see. எவ்வளவு பெரிய பிரசங்கங்களை செய்தார். What a great sermon Jesus did. அநேக அற்புதங்களை செய்தார். He did a lot of miracles. முடவர்கள் நடந்தார்கள். Many of the lame were walking. குருடர்கள் கண்களை திறக்கப்பட்டது. Many blind could see. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். Many dead were resurrected. குஷ்டரோகிகள் சுகப்படுத்தப்பட்டார்கள். All those lepers were healed. இவ்வளவு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார் அவர். He did great miracles and signs and அநேக wonders. உபதேசங்களை உபதேசித்தார். He preached a lot of sermons. அவர்களுடைய கண்களோ திறக்கப்படவில்லை. But their eyes could not open. It was blind. ஆனால் அதாவது எருசலேமுக்கு நுழைவதற்கு முன்பாக எரிகோ பட்டணத்தை இயேசு கிறிஸ்து கடந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது, when Jesus Christ was coming through the city of Jericho, அங்க இருக்கிற ஒரு குருடர் அப்படியாக கண்ணீர் விட்டு அழுகிறார். but there is a blind man is crying and saying, எனக்கு சுகப்படுத்துங்க, கண்களை காணும்படி செய்யுங்க என்று கண்ணீர் விட்டு அழுகிறார். he called out, Jesus, son of David, have mercy on me, I wanted to see. அப்படியாக இயேசு கிறிஸ்து அங்க அற்புதம் செய்து அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. But that blind man, Jesus did a miracle on him and he could see. இது எப்ப நடக்குது? எருசலேம்ல கடைசியாக நுழைவதற்கு முன்பாக இந்த காரியத்தை அற்புதத்தை அவர் செய்கிறார். Last time when he's entering into Jerusalem, Jesus Christ did this miracle. அங்க காணாத ஒரு கூடன் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. You can see a blind man could see in this place. ஆனா பட்டணத்துக்குள்ள எல்லாத்தையும் பாக்குறேன் என் கண் நல்லா இருக்குன்னு சொல்கிற கண்களோ மூடப்பட்டுச்சு. But those people in the city who say that I can see everything, but they were totally blind. இந்த ஸ்டேஷன்ல நம்ம என்ன கத்துக்கிறோம்? What are we learning in the station? உலகத்து ஜனங்க நினைக்கிறாங்க, The worldly people are thinking, உலகத்து காட்சியை பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்க்கறேன். they are seeing all the things from the world and they are saying that I know everything. நான் எல்லாத்தையும் நல்லா பார்க்கறேன். I can see everything என் beautifully. கண்ணுக்கு அழகான காட்சியை பாக்குது. My eyes are seeing beautiful என் things. கண்ணு வந்து வீட்ல இருக்க ஆசீர்வாதத்தை எல்லாம் பாக்குது. My eyes are seeing all the luxurious things in my wealthy என் things in கண்ணு my house. பேங்க்ல இருக்க பணத்தை எல்லாம் பாக்குது. My eyes are seeing all the money in my bank. என் கண்ணு நான் கட்டின வீட்டெல்லாம் பாக்குது. My eyes are seeing all the beautiful houses I've built. ஓ, ஆனா அவங்களுக்கு ஆவிக்குரிய கண்களோ மூடப்பட்டிருக்கு. But their spiritual eyes are totally blind. நாம் காண்கிற அந்த காட்சி ஒரு நாள்ல கடந்து போகும். Whatever things we are seeing will go off in a day. இந்த பூமி நெருப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு வெளிப்படுத்துகிறார். Peter is saying this world is kept for fire. இந்த வானமும் இந்த பூமியும் வெந்து உருகி அழிந்து போகும். The world and everything will be burnt and it will be just melt and go away. அப்படி உரிந்து அழிக போது நீ எங்க போய் நிப்பீங்க? If it is going to be happening like that, where are you going to go and stand? நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. Only if you accept Jesus Christ as a personal savior, you can be taken up with rapture. அப்படி என்றால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். In that case, your spiritual eyes should be opened. கடைசியாக நம்ம வந்து விட்டோம். We have come to the seventh and last station. அந்த ஸ்டேஷன்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறார். In this station, Jesus Christ died on the cross. அதுதான் லூக்கா 23 அதிகாரம் 44 ல இருந்து 46 வசனமாக நம்ம திறவுகோல் வசனமாக வாசித்தோம். That is what we read as our key verse, Luke's Gospel chapter 23 verses 44 to 46. அங்க மூன்று காரியம் காணப்படுகின்றன. There are three things which is seen there. ஒன்று மிகப்பெரிய டார்க்னஸ் வருது. There you see a great darkness on the land. அந்த மிகப்பெரிய டார்க்னஸ் எதை குறிக்கிறது என்று What பார்க்கும்போது, does this darkness foresee to us? அது எதை அடையாளமாக காட்டுகிறது என்றால், What it is showing as an identity? பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை குமாரனிடமிருந்து எடுத்து விடுவதையே காண்பிக்கிறது. It is showing that the Father God is taking His presence from the Son. ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சுமக்கிறார். Now Jesus Christ, the Son, is carrying all the sins of the whole world. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகிறார். Without sin, He became sin to us. அதனால பாவத்தை சுமந்து இந்த சிலுவையிலே மரிப்பதனால பிதா தன்னுடைய பிரசன்னத்தை குமாரனை விட்டு எடுத்து That is why Jesus Christ is going to carry the sin and He is going to die on the cross for your sins and my sins. That is why the presence of the Father is taken away from Jesus Christ. இப்படிப்பட்ட சூழ்நிலை வழிவந்து தான் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார். Jesus knew this situation would come. That is why He cried to the Father in the Garden of Gethsemane. தேவன் பிதாவிடமிருந்து பலத்தை பெற்றுக் கொண்டவர் இந்த சூழ்நிலையை கடக்கும்படியாக சிலுவையிலே இப்படிப்பட்ட பிதா ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று கண்ணீர் விட்டு அழுதாலும் இந்த தருணத்தை ஜெயம் எடுக்கிறார். Now you can see that you are strengthened by Father God. Though he cried, Ella, Ella, lama sabachthani, but still he goes and strengthened by the Father God, he goes through the situation. அடுத்து என்ன சம்பவம் நடக்கிறது? What is happening is the next திரைச்சீலை thing. மேலிருந்து கீழாக கிழிகிறது. The temple curtain is torn from top to bottom in the temple. அது எதை காட்டுகிறது? What does it show? அது எதை சிம்பலாக உணர்த்துகிறது? What does it symbolize? அதாவது உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு வழங்கப்படுகிறது. Now
salvation is given to all the people in the world. எப்படியாக வழங்கப்படுகிறது? How it is given? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். Jesus Christ died on the cross. கையால் செய்யப்படாத திரைக்குள்ளாக பிரவேசித்து He went into the curtain which is not handmade. பிதாவோடு பரிந்து பேசுவதனால திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது. Because he is interceding to the Father, the curtain is cut. அந்த செப்பரேஷன் எடுக்கப்படுகிறது. The separation is removed. தைரியமாக இயேசுவை முன்னுக்கொண்டு ஜனங்கள் பிதாவிட்ட சென்றடையலாம். The people can boldly go with Jesus Christ to the Father. அதன் மூலமாக முழுமையான ரட்சிப்பை அடைந்து கொள்ளலாம். Through that you can have the complete salvation. இது பாவத்தை மன்னிக்கிற தேவன் அப்படியாக காரியத்தை செய்கிறார் என்பதை முன்குறிக்கிறது. It is as an example that the Father, the God who forgives the sins, who is doing these things. திரைச்சீலை ஜனங்களையும் தேவ பிரசன்னத்தையும் பிரித்தது. The curtain was separating the presence of the Father and the men. ஏனென்றா ஜனங்கள் பாவத்தோடு இருந்தாங்க. Because men were covered with sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவத்தால கழுவப்பட்ட மனுஷன் தைரியமாக மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். A person who is cleansed by the blood of Jesus Christ can go into the most holy place by the blood of Jesus. அதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும். For that reason Jesus Christ has to die on the cross. இதுதான் இது குறிக்கிறது. That is what it is foreseen. அடுத்து என்ன சொல்கிறது அது? What is it saying next? அவங்க அந்த ஆலயத்திலே பலியிட்டார்கள். அநேக செரிமோனியல் ரிச்சுவல்ஸ் திங்ஸையும் கையாண்டார்கள். They were sacrificing and also they went through a lot of ritual things in the temple. அதற்கெல்லாம் முடிவு பெற்று விட்டது. That is an end to the ritual and ceremonial things. ஏனென்றால் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துல ஒரு வாட்டி தான் மகாபரிசுத்த ஆசாரியர் ரத்தத்தோடு நுழைய முடியும். Only once the most holy place could be, the high priest could enter the most holy place with blood in his hand. இப்ப அந்த திரைச்சீலை கிழியப்பட்டுச்சுனா இனி பலி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Totally turned. அதனால பலி தேவையில்லை. No need for any sacrifice. ஒரே தரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பலியாக தன்னை சமர்ப்பித்து விட்டார். Jesus Christ has submitted him as a sacrifice once for all. பாவமில்லாத அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் நமக்காக பலியிடப்பட்டார். He was with no sin as a Passover lamb. He was sacrificed for you and for me. அந்த பலியினாலே அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டுச்சு. Because of that sacrifice, that curtain was torn from top to bottom. அடுத்து என்ன சொல்கிறார்? What he is saying next? இனி ஆலயம் இல்லை. There is no temple. தேவனுடைய சரீரமே ஆலயம். The God's body is the temple. நாம் எல்லாம் தேவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர். We are all the members of his body. நாம் எப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீரோ, whenever you are accepting Jesus as your personal savior, அந்த தருணமே நீ இயேசுவுடைய சரீரத்துக்கு அங்கமாக மாறுகிறீர்கள். The moment you accept Jesus as your personal savior, immediately you are becoming as a member of the body of Christ. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. All these things are happening. அப்ப அதை பார்த்து கொண்டிருந்த அந்த மகா நூற்றுக்கு அதிபதி இந்த பார்த்து விட்டு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். Now the centurion says that truly he is a holy God. அவர் அப்படியாக தேவனை மகிமைப்படுத்துகிறார். Now he glorifies God like this. அப்படியாக இந்த நூற்றுக்கு அதிபதியும் ரட்சிப்பை அடைகிறார். The centurion also got saved. அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. His eyes were opened. அவன் தான் சிலுவையில் அறைந்தான். He only crucified Jesus on the cross. அவன் அந்த இயேசு சிலுவையில மொழிந்த 7 வார்த்தைகளை அவன் கேட்டான். All the 7 words Jesus spoke on the cross, he was listening. மிகுந்த இருள் சூழ்ந்து கொண்டது. There was a great darkness upon the பூமி earth. அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. There was an earthquake. எல்லா தருணத்திலும் ஜெபத்திலோடு கூட சிலுவையில முதல் வார்த்தையை மொழிந்த இயேசு கிறிஸ்து Jesus Christ who spoke the first word with prayer. கடைசி வார்த்தையும் ஜெபத்தோடே முடித்தார். The last verse also he completed it with prayer. பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Father, into your hands I commit thy spirit. When he had said this, he breathed his last. So கடைசியாக அவர் சிலுவையில மொழிந்த வார்த்தையும் ஜெபமே. The last one which Jesus spoke on the cross was also prayer. அது அர்ப்பணிக்கிற ஒரு ஜெபம். It is a prayer of surrender. பரிபூர்ண சமர்ப்பணம். It is a perfect surrender. இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். This is what God expects from you and from me. இந்த பல ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 7 ஸ்டேஷன் நம்ம பார்த்துட்டோம். Today we went through 7 stations journeying with Jesus. செய்தியை கேட்டுக்கொண்ட ஜனங்களே, Dear beloved believers who are listening நம்ம to கிட்ட this, கேக்குறது ஆண்டவர் ஒண்ணே தான். what God is asking from you and from me is only one thing. பிதாவிட்ட இயேசு கிறிஸ்து தன்னை சமர்ப்பித்தது போல, like Jesus Christ submitted himself to the Father God. நாம் இந்த தருணத்திலே இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கை, நேரம், தருணம், பணம் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சமர்ப்பிக்க வேண்டும். We got to submit your body, your life, your time, your money and everything as a surrender, perfect surrender to Jesus. உம்முடைய சித்தம் என்று சொல்லி உங்களுடைய சித்தத்தை அவருடைய சித்தமாக மாற்ற வேண்டும். You have to make அவருடைய சித்தத்தை உங்களுடைய சித்தமாக நீங்க மாற்ற வேண்டும். You got to change God's will as your will. அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். Then God will fulfill all your plans according to his will. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கம், அந்த திட்டத்தை கரெக்டாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார்.
Father God sent forth Jesus Christ for a purpose. Jesus fulfilled it according to the Father's plan. அப்படியாக நம்ம கூட நம்ம ஒவ்வொருவரையும் திட்டத்தை செய்யும்படியாக தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். Jesus Christ, our Father, has sent us also with a plan that we should fulfill in our lives. நாம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் If you have to submit or complete your plan, இயேசு என்ன செய்தாரோ அதை செய்ய வேண்டும். whatever Jesus Christ did, you and I are supposed to do. இயேசு செய்தது என்ன? What did Jesus Christ do? அவர் அர்ப்பணித்தார். He surrendered himself. அந்த அர்ப்பணித்தை நாம் இன்றைக்கு செய்வோம். Today we will have to do this kind of a perfect surrender in our life to our Lord and Savior Jesus Christ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், இப்போ மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்போம். We have to submit or surrender our life. Seek ye first His righteousness and this kingdom of God, and all these things will be added unto you. And surrender and have a perfect surrender into our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Praise the Lord. God bless you.